அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 80 மாணவர்கள் பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவை சாப்பிட்ட நிலையில் அதற்கு பிறகு வாந்தி மயக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 16 மாணவர்கள் வயிறு வலிப்பதாக கூறியதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். என்ன நடந்தது? மாணவர்களின் நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? பள்ளி தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்திருக்கு. இந்த பள்ளியில் பார்த்தா 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா காலையில் அந்த காலை உணவு திட்டத்தை கிட்டத்தட்ட 80 மாணவர்களுக்கு அந்த வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 16 மாணவர்களுக்கு மட்டும் வாந்தி மயக்க தலச்சுற்றல் ஏற்பட்டிருக்கு. இது தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த மாணவர்கள் தெரிவித்திருந்த நிலையில அங்கிருந்து உடனடியாக தலைமை ஆசிரியர் அந்த குழந்தைகளை அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இதில் அந்த மாணவர்கள் அதாவது சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த மாணவர்களும் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தகவல் தெரிஞ்சு அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த மருத்துவமனை வளாகத்துக்கும் பள்ளியிலையும் குழுந்தனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சம்பவ இடத்துக்கு காவல்துறை வருவாய்த்துறை வந்திருந்தாங்க. அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடமாடும் மருத்துவ குழுவும் அந்த பள்ளி வளாகத்திலேயே அந்த குழந்தைகளும் காலை உணவு சாப்பிட்டு சாப்பிடாம இருந்த குழந்தைகள் அனைவருக்குமே மருத்துவ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இதனால இந்த தலைமை ஆசிரியர் இந்த ஃபுட் பாய்சன், அதாவது உணவுல என்ன மாதிரியான ஏதாவது கலந்துதா, எதாவது தவறு ஏதாவது ஒண்ணுதா என்ற விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதிரிக்காக அந்த உணவையும் அந்த மருத்துவ குழு எடுத்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட அதாவது கடந்த வாரம் நகராட்சி பள்ளியில சுகாதாரம் இல்லாத உணவை சமைச்சதுக்காக மாவட்ட ஆட்சியர் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று இந்த கடத்தூர் அரசு பள்ளியில் திடீர்னு இந்த காலை உணவு சாப்பிட்ட அந்த பள்ளி குழந்தைகளுக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.